டேய், லவுடு ஸ்பீக்கர் திமுகவோட சொம்பு, திமுகவோட அண்டா அப்படின்னு டிவிகேக்காரங்கெல்லாம் சொல்லி ஓட்டிகிட்டு இருந்த ஒரு திராவிடம் பேசும் அந்த பெண் லவுடு ஸ்பீக்கர் டிவிக்கே வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் நான் வந்து இன்ஸ்டாகிராமையே டீஆக்டிவேட் பண்ணிட்டு நான் போயிடுறேன், அரசியலே பேச மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொன்னதை செய்யணும் இல்லையா? அதனால் லவுடு ஸ்பீக்கர் அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. டிவிக்கு நேர்களே, முக்காடு நேர்களே, எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. முக்காடு நேர்களே, டிவிக்கு நேர்கள் சந்தோஷப்படும் போது ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அவங்க லாஸ்ட் வீடியோ என்ன போட்டாங்க தெரியுமா? அந்த லாஸ்ட் வீடியோவில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெண்ணுக்கும் அத்துமீறல், பாலியல் அத்துமீறல் நடக்கக்கூடாது, தமிழ்நாட்டை மதுக்கடைகள் மூடப்பட வேணும், தமிழ்நாட்டில் கஞ்சா போதை எதுவுமே நடக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும். அப்படி பாதுகாப்பாக இருக்கும்போது இருந்தால் மட்டும்தான் நான் இந்த இன்ஸ்டாகிராம் டீஆக்டிவேட் பண்ணதை அப்படியே இருக்கும். அப்படி எதுவுமே நடக்கலை, திருப்பியும் பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம் எல்லாரும் ஒவ்வொரு நியூஸாக வந்துச்சு அப்படின்னா அவங்க திருப்பியும் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. முக்காடு நேர்களே, அப்புறம் வந்து லவுடு ஸ்பீக்கர் சிஎம் சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. முக்காடு நேர்களே, அது மட்டும் இல்லாமல் குறிப்பு, இன்றைக்கு டிவிக்கு ஜெயித்த முதல் நாள். இன்றைக்கு திமுகவோட வட்டச் செயலாளர் பாம்பு தினேஷ் 10 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறல் பண்ணி கைதாயிருக்காரு. ஆக்சுவலி இப்போ டீஆக்டிவேட் பண்ண அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன்.